வணக்கம். நான் உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். தர்ம சங்கடமான ஒரு பதிவு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிவட்டி வட்டம், தேனி மாவட்டம், காணா விளக்கு என்று சொல்லக்கூடிய கண்டம்னூர் விளக்கு என்று அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூல் மில்லுக்கு பக்கத்தில் ஜெயலலிதா அம்மா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பரிந்துரை செய்து கட்டி திறப்பு விழா கண்ட காணா விளக்கு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தமிழக அரசு சார்பாக பெரியாஸ்பத்திரி என்று சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஹெட் ஹாஸ்பிட்டல். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச பெரும் வரம் பொக்கிஷமாக நினச்சி நோயாளி மனிதர்கள்லாம் நல்லா வாழ்ந்து நோயுற்ற பிறகு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து மீளி வருவதற்கு ஒரு மறுவாழ்வு அற்புதமான ஒரு தாய் வீடாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது 2025 ஆளும் திமுக ஆட்சியில் சொல்ல வேண்டுமென்று சொல்லவில்லை, இதில் சத்தியமும் உண்மையும் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் வெறும் விமர்சனமாக இருந்தால் எனக்கு என்ன சட்டப்படி, எனக்கு மனசாட்சிப்படி அந்த தெய்வ சாட்சியாக நான் வணங்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அடிமை என்று முருகன் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு என்ன நீங்கள் சட்டப்பூர்வமான தண்டனை கொடுப்பீங்களோ கொடுங்க. இல்லாட்டினா அங்கே இருக்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர் மற்றும் மருத்துவர் அனைவருக்கும் அதை மேனேஜிங் பண்ணக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா டீன் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்காப்பாளரை தயவுசெய்து பரிந்துரை செய்து அங்கே இருக்கக்கூடிய குறைகளை பாருங்கள். ஒரு லிஃப்ட்டு ஓடுது, ஒரு லிஃப்ட்டு ஓடலை. எமர்ஜென்சி பிரிவுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த 303, 403, 404 இப்படி இருக்கக்கூடிய வார்டுகளில் போய் நீங்களே பாருங்கள், நேரடி விசிட்டாக. தண்ணி ஆரோ வாட்டர்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் அனுபவிக்க அந்த நோயாளிகளுக்கெல்லாம் பயன்பெறக்கூடிய ஆரோ வாட்டர்கள்லாம் தண்ணி சப்ளையே இல்லை. அதுபோக லிஃப்ட்டுகள்லாம் இயங்க மாட்டுது. அந்த ட்ரைனிங் செவிலியர் மற்றும் மருத்துவர்கள் எல்லாம் ரொம்ப மந்தமாக செயல்படுறாங்க. எங்கள் ஆண்டிவட்டி பகுதியிலேருந்து டிரைவர் சுந்தர்னு சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன், அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மூடை தூக்கும் கூலி தொழிலாளி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவியான தாய் சுந்தர், சித்ரா அவங்க அம்மா பேர் எனக்கு சரியாக தெரில, எனக்கு மதினியாரதே வேணும். எத்தனையோ நோயாளிகள் அதில் ஒவ்வொரு நேரம் பிள்ளை நொந்து நூலாக இருக்கான். அட்மிட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆச்சு. வீட்டில் கூட அவங்க வயிறு வலிக்குது, வாய் வலிக்குன்னு கத்துனாங்களாம். இப்போ படிப்படியாக அந்த சவுண்டே இல்லாத அளவுக்கு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்களாம். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய துடிப்புகள் குறையுதான். அவங்கள மக சித்ரா நர்சிங்லாம் படிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம தமிழக அரசு அம்மா ஜெயலலிதா அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த அவசர காலத்தில் உயிரை காக்கக்கூடிய உயர் சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாயாரை அனுமதி செய்து அதை வைத்தியம் பார்ப்போம்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விதமான நல்ல ஒரு தகுந்த ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லான சொல்யூஷனை எதுவுமே கிடைக்க மாட்டுதுன்னு பிள்ளை புலம்புறியான். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அவங்க கிட்னி கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதுபோக அந்த சிறுநீரக யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இதுகளுக்கெல்லாம் ஒரு எமர்ஜென்சி அடிப்படையில் வைத்தியம் கொடுக்காம மெத்தனமாக இருக்காங்களா. டாக்டர் அவங்களுக்கு இனிமா கொடுக்க சொன்னாங்களா. வயிறு வலிக்குது, வயிறு பொறுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இனிமா கொடுங்கன்ட்டாங்களாம். இனிமாவில் 2-3 ஐட்டம் இருக்கான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு உண்டான இனிமா எதுன்னு கேட்டு கொடுக்காம, ஏன்னாங்க இன்னும் கொடுக்கல சார் சொல்லிட்டு போயிட்டான். சார் சொன்னது 2-3 இனிமா இருக்குது, எதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும்ல. அந்த ஒரு சின்சாரிட்டியே இல்லை, ஒரு பயபக்தி இல்லை. அதனால் தயவு செஞ்சு இதை நான் யூடியூப்பில் விளம்பரத்துக்காக போடலை. காணா விளக்கில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா, வீல் சேர் தள்ளுறவங்க, போகிறவங்க, வாரவங்க மறைமுகமாக காசு கேட்குறாங்க. சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு கேட்குறாங்க. என்னைய மாதிரி ஆள் ஒரு சில பேர் இல்லாதவங்களோட சேர்த்து சாமர்த்தியமாக ஐயா இல்லைங்கிறத ஊர்ஜிதமாக சொன்னால் விடுறாங்களான்னா என்னங்க. ஒரு 50 கொடுக்க மாட்டீங்க, ஒரு 30 கொடுக்க மாட்டீங்க, 3 மாடியிலேருந்து தரலாம், 2 மாடியிலேருந்து தரலாம். அவங்களை ஓசியாக வச்சுருக்கீங்களா வேலைக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் ஆண் பெண் இருவாளரும் ரோட்டில் கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்க. அவங்கள பிச்சைக்காரங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கௌரவ பிச்சைக்காரங்க நிறையா இருக்காங்க. அதனால் அந்த கௌரவ பிச்சைக்காரர்களை எல்லாம் வெளியே தள்ளிட்டு பிச்சைக்காரங்களும் உள்ளே வேணாம், கௌரவ பிச்சைக்காரங்களும் வேணாம். அதனால் முறையோட நோயாளிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும். 100% இலவசமாக அரசாங்கம் கேட்கக்கூடிய ஏதோ ஒரு சில ஒரு ஸ்கேனிங்களுக்கு கண்டிப்பாக 50, 100, 1000, 500 கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் தவிர்த்து இலவசமாக கொடுத்தா நல்லாத்தே இருக்கும். முடியாதவங்க தான் நாங்கள் வராங்க. அரசு தரப்பில் எத்தனையோ வரிப்பணங்கள் எத்தனையோ வீணாகுது. ஆனால் மருத்துவத்துலேயும் கல்விலையும் முழுக்க இலவசமாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் உயரிய சிகிச்சை உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது ஒட்டுமொத்த அனைத்து அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளை எல்லாம்
இதை வந்து மருத்துவத்தை ஒரு என்ன சொல்கிறது, ஊழல் நிறைஞ்ச இடமா மாற்றாமல் ஒரு புனிதமான ஒரு மருத்துவத்திலையும் களங்கப்படுத்தாமல் செயல்படணும்னு உங்கள் செவிலியர், மருத்துவரை, மற்ற அனைத்து ஊழியர்களையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இதை பார்க்குற அனைவரும் தயவு செஞ்சு தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி கானாவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விசிட்டாக போய் அனைவரும் தயவு செஞ்சு முதலமைச்சர், பிரதமர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, அதுபோக இங்கே இருக்கக்கூடிய டீன், ஆசிரியர்கள், இதை வாத்தியார், எல்லாருமே நர்ஸு எல்லாம் மனசாட்சிப்படி அங்கே போய் நாளைக்கு எல்லோரும் அந்த இடத்துல சங்கமிக்கிற ஒரு நல்ல ஒரு புனித தாய் இல்லத்தை புனிதப்படுத்தி நோயாளிகளை கதற விடாமல் கூட வர்றவங்களுக்கு நல்ல பற்றி நல்ல யோசனை செஞ்சு முதல் முன்னுரிமையை கொடுத்து முதல் வைத்தியத்தை அந்த எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அவசர சிகிச்சைகள் மாத்திரமில்லை எல்லா வார்டுகள்லையும் இது பண்ணி நிறையா குறைகள் இருக்குங்க. வாஷ் பேஷன்லாம் கன்றாவியாக கிடக்குங்க, குழா பிடுங்கி போய் கிடக்கு, ரூமை பூட்டி வச்சுருக்காங்க, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஒழிக்கிறாங்க, மறைக்கிறாங்க. அதுக்கு பண்டை ஒதுக்க சொல்லி கேட்டு எல்லாமே செய்யுங்க. அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து காசு வந்து ஒரு பெரிய விஷயம். கேப்டன் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி காசு பணம் என்னங்க, காசு காசு காசு. மனுஷ மக்களுக்கு ஒரு பசிச்ச நேரம் கஞ்சி வேணும், ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வேணும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமோ. உங்கள் சந்ததியெல்லாம் ஆலமரமாக தரைஞ்சி அருகம்புல்லாக வேர் ஊட்டி வாழையடி வாழையா முருகப்பெருமானை போல் எல்லா தேவங்களுடைய பூரண ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நீங்களாம் தயவு செஞ்சு நல்லா இருங்க. இல்லை கண்டம்னு ஒரு பாண்டி மாதிரி என்னமோ கெதி அடைஞ்சு போகிறோம்னு நினச்சிங்கன்னா அக்கிரமம்லாம் செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட நான் ஓங்காரமாக பதிவிட்டு கொண்டு இதை பார்க்குற கேட்குற அனைவரும் மனசாட்சியோட கானாவளுக்கு மருத்துவமனைக்குள்ளே அடிக்கடி விசிட்டு போங்க. தவறு பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு திருந்துற மாதிரி தண்டனை கொடுத்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிவிட்டு வேலைக்கு எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் கொடுத்து மக்களுடைய உயிரை வந்து பரிசித்து பார்க்காம பரிசோதனை செய்து நல்ல மருத்துவம் கிடைக்கணும், காலதாமதம் இல்லாமல் கிடைக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறீங்க. நன்றிங்க. நானே நேரில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருக்கேங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எளிமையாக கிடைக்கக்கூடிய அம்மா உணவகத்தை உடனே இம்மிடியட்டாக திறந்து வைங்க. ஹோட்டல்காரவங்களுக்கு ஆதரவாகவும் தனியார் கம்பெனி கார்பரேட்டுக்கு ஒத்துழைப்பாக கொடுக்காதீங்க. அதனால் அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி, மீண்டும் ₹5 பொங்கல், ₹4 தயிர் சாதம், ₹3 சப்பாத்தி பூரின்னு கிடச்சதெல்லாம் கொடுக்க வைங்க. ஏன்னா அந்த இடத்துல இலவசமாக கொடுக்கணும். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன குறைச்ச விலைக்கு வாங்கி கொடுக்குறதையும் திறப்பு விழாக்காங்கன்னு உங்கள் அன்போடு கேட்டு தயவு செஞ்சு வேதனை மல்க நான் அந்த சுந்தர், சித்ரா அவங்களுடைய அம்மாவுக்கு பூரண சௌகரியமும் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய கடைக்கோடி ஏழை நோயாளிகளுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கானாவளுக்கு மருத்துவமனை விசிட் ஆகி அங்கே இருக்க கலெக்டர் தேனி மாவட்டம் பக்கத்தில் இருக்கார், கடவுள் மாதிரி வந்து பார்வையிட்டு இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தன்மையை கேளுங்க. நடிக்கிறாங்களா, சுற்றப்படி ஆள் வந்து போடுறாங்களா, ஆள் வந்து சென்ட் அடிக்கிறாங்களா, இல்லை நம்ம அதுக்குன்னு பண்டு ஒதுக்கினதெல்லாம் நான் கரெக்டாக நடக்கிறதால நாச வேலை பார்க்குறாங்களான்னு பாருங்கள் தயவு செஞ்சு. நன்றிங்க. எதிர்பார்க்குறேன். ஏக்க கனவோடு பதிவு பண்ணுறேன், ஏக்க உணர்வோடு பதிவு பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி மிக்க தமிழர்களும் மாத்திரம் இல்லாமல் அனைத்து நல் உயிர்களை மீட்டெடு